ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் புவியியலில் இருந்து முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. ஆறுகள், அது சம்மந்தமான துணை ஆறுகள், ரயில்வே மண்டலம், காலநிலை சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை வெடிப்பு என அழைக்கப்படும் ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1981. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி NH7 44 சொல்லுவாங்க. மிக குறுகிய தேசிய நெடுஞ்சாலை NH47A. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1995 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரயில்வே துறை எத்தனை ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 16 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் தலைமையகம் புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து டேஸ் மற்றும் டேஸ் நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மும்பை மற்றும் தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கொங்கன் ரயில்வே. ரயில்வே மண்டலங்களை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க, இதில் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று அழைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1936 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தங்க நாற்கரச்சாலையின் நீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 5846 கிலோமீட்டர். தங்க நாற்கரச்சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1969 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம்? ஆன்சர் விசாகப்பட்டினம். காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா. மசாக்கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. சரியான விடை ஆப்ஷன் பி 2413. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய சுரங்கப் பணியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி நாக்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் தராய்ப்பூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1969 ஆண்டு. ராஜமன்னார் குழு இந்த ஆண்டு தான் நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரிஸ்ரா கொல்கத்தா. இந்தியாவின் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு 1855 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சென்னை. ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர்
ஆப்ஷன் பி 1983ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மும்பை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1907ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாலிகஞ்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897இல் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி, இந்திய அணு மின்சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி, இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி, கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறு. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது மூணுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்களூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். மும்பை ஹை எண்ணெய் வயல், அலியாபத் எண்ணெய் வயல், பேசைம் எண்ணெய் வயல். பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி செராம்பூர், மேற்கு வங்கம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டும் 1812ஆம் ஆண்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி கொல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பொன் புரட்சி. விடை பழங்கள். சாம்பல் புரட்சி, உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி, வெங்காயம். வெள்ளி இலை புரட்சி, பருத்தி. சரியான விடை ஆப்ஷன் சி 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள். ஜூம் அஸ்ஸாம் சரி, பொன்னம் கேரளா சரி, பொடு ஆந்திர பிரதேசம் இதுவும் சரி, பீரா ஒடிசா இது தவறு, மத்திய பிரதேசம் வரும். பீவார், மாசன், பெண்டா, பீரா இதெல்லாம் மத்திய பிரதேசம் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீராகுட் திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராபி பருவத்தின் காலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர்லேருந்து மார்ச் வரை. இந்திய வேளாண் பருவ காலங்கள். காரிப் பருவம் ஜூன் டு செப்டம்பர், ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச், சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன் வரை. ஆர்டர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காரிப், ராபி, சையத். ஜூனில் தொடங்கி லாஸ்ட் ஜூன் வரைக்கும் முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது?
தவறான விடை ஆப்ஷன் சி பழுப்பு புரட்சி தேன். இது தவறு. பழுப்பு புரட்சி தோல், மரபுசாரா உற்பத்தி, கோகோ இதெல்லாம் வரும். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் இது சரி. நீலப்புரட்சி மீன் உற்பத்தி இதுவும் சரி. தங்க நூலிழை புரட்சி சணல் உற்பத்தி இதுவும் சரி. இந்தியாவின் முக்கிய வேளாண்மை புரட்சி பற்றி பார்க்கலாம். இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், கடுகு, சூரியகாந்தி. நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தியில் வரும். தங்க நூலிழை புரட்சி சணல் உற்பத்தி. பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி பருத்தி. வெள்ளி புரட்சினா முட்டை, கோழி. வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சிக்கும் சிவப்பு புரட்சிக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. பசுமை புரட்சி உணவு தானியங்கள். வெண்மை புரட்சி பால் உற்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு. ஆன்சர் ஆப்ஷன் சி 118 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி நார்வெஸ்டர்ஸ் மற்றும் கால்பைசாகி. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்று. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் வீசும் தலக்காற்றுக்கு நார்வெஸ்டர்ஸ், கால்பைசாகி. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்று. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. குளிர்காலம். ஆன்சர் ஜனவரி டு பிப்ரவரி. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை. சரியான விடை ஆப்ஷன் சி 4123. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆனைமுடி சிகரத்தின் உயரம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 2695 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி 1973ஆம் ஆண்டு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்த ஆண்டும் 1973 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நதிகள் நீளம். பிரம்மபுத்திரா ஆறு 2900 கிலோமீட்டர். மகாநதி 851 கிலோமீட்டர். கோதாவரி 1465 கிலோமீட்டர். கிருஷ்ணா 1400 கிலோமீட்டர். காவேரி 800 கிலோமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் பி 43152. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜஸ்தான் சமவெளி எந்த ஆற்றின் படிவுகளால் உருவானது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றின் படிவுகளால் உருவானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காவிரி ஆற்றின் துணை ஆறுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரணீதா.
காவிரி ஆற்றின் துணை ஆறுகள் ஹரங்கி, ஹேமாவதி, அர்க்காவதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு கடற்கரை சமவெளியின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, மலபார் கடற்கரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, கங்கை சமவெளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்கதேசத்தில் பத்மா என்று அழைக்கப்படும் நதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாலிக் மலைத்தொடர் பற்றிய குறிப்புகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, இம்மலைத்தொடரின் மேற்கு பகுதி டூன்கள் எனப்படுகிறது. இது சரி. ஆப்ஷன் பி, இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டுள்ளது. இதுவும் சரி. ஆப்ஷன் சி, இது தொடர்ச்சியான மலைத்தொடர்களாகும். இது தவறு. இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும். ஆப்ஷன் டி, இம்மலைத்தொடரின் கிழக்கு பகுதி டூயர்ஸ் எனப்படுகிறது. இது சரி. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரபிக் கடலில் கலக்கும் நதிகளில் பொருந்தாதது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கோதாவரி. கோதாவரி வங்கக்கடலில் கலக்கும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்கள், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலிக்கா ஏரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை டேஸ் கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 2933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோதாவரி நதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோதாவரி நதி விர்த்தகங்கா எனவும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்காள விரிகுடாவில் கலக்கும் நதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். மற்ற மூன்றுமே வங்கக்கடலில் கலக்கும் நதிகள். வங்கக்கடலில் கலக்கக்கூடிய நதிகள் கங்கை, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, மெக்னா, ஐராவதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா அதிகபட்சமாக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வங்காளதேசம். வரிசைப்படுத்துதலில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. கஞ்சன்ஜங்கா 8586 8586 மீட்டர். இது சரி. தவளகிரி 8172 மீட்டர். இது சரி. கார்பின் ஆஸ்டின் 8610 மீட்டர். இது தவறு. 8611 மீட்டர் வரும். எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர். இதுவும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜொசிலா கணவாய் இமாச்சல் பிரதேசம். பொமிட்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். ஜெரிப்லா கணவாய் சிக்கிம். சரியான விடை ஆப்ஷன் பி, 4123. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகளை அவற்றின் மாவட்டங்களுடன் பொறுத்துக. தர்மபுரி. ஆன்சர் ஒகேனக்கல். திருநெல்வேலி. ஆன்சர் கல்யாண தீர்த்தம். தேனி. ஆன்சர் கும்பக்கரை மற்றும் சுருளி. நாமக்கல் ஆகாய கங்கை. சரியான விடை ஆப்ஷன் பி, 3421. கேள்வி,
ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே மிக முக்கியமான கொஸ்டின் தான். எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.